டேய் புக் என்னடா தலையில வச்சு படிக்கிற? இப்படி வச்சு படி. Nice girl. Yes. புரூஸ், மை டியர் சைனீஸ் கேர்ள், உனக்காக சைனா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடி. எனக்கு வேண்டாம், நான் இப்ப குடிச்சிட்டு வந்தேன். அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் கையால போட்ட டீ நீ முதல்ல குடிச்சாதான் அன்னைக்கு என் கேன்டீன்ல வியாபாரம் அமோகமா நடக்குது. குடி. ஒரு கல் ஆக்காட்டு. காக்கா ஏன் கூப்பிடுது? ஒன்னதாண்டா. கம் ஹியர். லைப்ரரியில வாட் டிஸ்டர்ப்? சைனா டீ குடுக்க வந்தேன். உங்களுக்கு ஏன் காண்டு? காலேஜ் கேண்டீன் லீஸ்க்கு எடுத்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ. அது அவுட். கெட் அவுட். கெட் அவுட் மேன். ஹாய் புரூஸ். நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு. நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் போன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் சினிமாவில் நடிப்பாரு அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம்டா. உன்னை போ சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? Get out I say. You see Bruce, என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களும் இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay da. Okay. Okay? இது பண்ணு. Next, hey, இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேண்டீன் காரருக்கு லைப்ரரியில என்ன மேன் வேலை? Go man. Go. Out. Hey, stop. யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சுட்டு போயிருக்காங்கல்ல? உன் வேலை என்ன? அவன் கொண்டு ஊத்தணும்ல? ஊத்து. ஊத் man. இதை எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. Sing in the rain, I am singing in the rain. I want more in the rain. I want more. Hello, chairman. 4 pieces. It's not enough. What to do? Okay. Hey, நீதா சேர்மனா? Okay. Yes. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? Da? Me? ஆமாண்டா. Double da. ஆமாண்டா, டால்டா. Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean wasteland? Too much. 3 much. செருப்பு பிஞ்சிடும். Oh God. அப்படிதான்டா பேசுவேன். Tell. Talk me. No bad words. No, என் அம்மா வளர்க்காத. மம்மி பாவம். தாடியும் பாவம். No, only put. Wow. Stop. Never.
My family, total damage. You for mistake. Me, Deva, no. I see. Just for dirty. You wait. Me go, Deva come. நீ குடுத்த கரிச்சிப்பு பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயி. Suruthi is very happy. Congrats. Okay. She want tell something. இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. Okay. ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா, ப்ளீஸ். அவனை அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா. You rascal! அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். இந்த நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா. Excuse me. Yes. What she is telling? அவ லவ் சொன்னா. Why black? Same black. நான் தான் இந்த ஆசிரமத்தை ஆரம்பிச்சு வச்சேங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க இருக்கிற அப்பா அம்மா இல்லாத அந்த அனாதை குழந்தைங்களுக்கு அப்பாவா அம்மாவா ஆசானா இருந்து சேவை செய்யறவங்களை பார்க்கும்போது அந்த ஆண்டவனோட அவதாரமாவே நான் உங்களை நினைக்கிறேன். கருணை, இரக்கம், அன்பு, பாசம், அரவணைப்பு அத்தனையும் மொத்தமா இங்க குடியிருக்கிறதுனாலதான் எல்லா உயிரிழத்தும் அன்பை செலுத்தணும்னு சொன்ன இந்த புத்தர் சிலைய இந்த ஆசிரமத்துக்கு அடையாள சின்னமா வச்சிருக்காங்க போல இருக்கு. இன்று போல் என்றும் உங்கள் தெய்வீக பணி தொடர வாழ்த்தி விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். A class. Beautiful. ஏயா நாராயணசாமி, நானும் எவ்வளவோ வசதியா இருக்கேன், உனக்கு மட்டும் எப்படியா இவ்வளவு பாப்புலாரிட்டி? நம்ம ஆளுங்க சிரிக்கலன்னா பல்ல இல்லைன்னு சொல்லுவானுங்கய்யா. எவன் எது சொன்னாலும் சரி, கடுப்பா இருந்தாலும் கை குலுக்கு, வெறுப்ப வெளியே காட்டாத. இதான் வேர்ல்ட் லெவல் விஐபியோட ஃபார்முலா. நம்ம ஃபார்முலாவும் அதான். ஓ, வெரி குட். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நானும் இதே ஃபாலோ பண்றேன். அம்மாடி, உன் பேர் என்ன? அஷ்டலட்சுமி. வெரி குட். நல்லா படிக்கிறேன்னா? தேங்க்யூ அங்கிள். ஓகே. என்னை விட உன்னை எல்லாரும் ஏன் மதிக்கிறாங்கன்னு இப்பதான் தெரியுது. ஸ்வீட்டை குழந்தைக்கு கொடுத்துட்டு டச் பண்ணிட்டிய. இந்த காலத்துல யாரைய நம்ப முடியும்? எவனாவது ஸ்வீட்ல விஷம் கலந்துதான்னு வச்சுக்க, அதை தின்னுட்டு நான் இல்லையா சாவன்? அப்பா, சாமி, என்ன சாராயம் கொண்டு வந்த நம்ம லாரி போலீஸ்ல மாட்டிக்கிச்சு. இத சொல்ல ஏன்டா இங்க வந்த? உடனே என் பினாமி சிரிப்பழன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லுங்கடா. எடுறா வண்டிய. கோழி வேஷம் போட்டுக்கிட்டு கோயில சுத்திட்டு இருந்தவன் நீ தானே? என்னடா பேசாம இருக்க? நீங்க தான் பேச வந்த உசுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டீங்களா சார்? அப்புறம் எப்படி பேசுறது? இப்ப சொல்லு. சொல்றேன் சார். அது ஒரு பன்னாடை கொடுத்த ஐடியாவில் போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் இன்னும் தையக்கூலி கூட தலைன்னு அந்த டெய்லர் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கா சார். இதுதான் உண்மை. நீ உண்மையை சொல்லல, உன் பட்டே கலப்பிடுவேன் சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார். என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். தூக்கி அவனை. ஐயோ, ஆள் பல்கா வேற இருக்காரு. அவங்க அதுக்கு மேல யோ, 3 சேனல் ஓபன் பண்ணு. போடா போ. நான் என்ன பத்தி பிரியா? அன்னைக்கு கிணத்த காணதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததானே நீ? ஆவியா, ஒன்னால மெண்டல் ஆவி, டி பிரமட் ஆவி, இன்ஸ்பெக்டர் அந்த ஏட்டாகி
ஊர் விட்டு ஊர் வந்திருக்க இப்ப என்னதடா காலையில வந்திருக்க ஏன்னா ஊரை காணல வந்திருக்க யார கேசியா அம்மா நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. எங்க போறான்? சார் சோப் போட்டு குடிக்கிறான் சார். சோப் போட்டு குளிக்கிறான். டேய் ஊட்டி வந்து குளிப்பாட்டுறப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். நல்ல தண்ணிய போஸ் அடிங்கய்யா. அடிங்க இன்னும் நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. சார் ஆடிக்கிட்டு இருக்கான் சார். நிப்பாட்டாதீங்க 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 நிப்பாட்டாதீங்க. என்ன சார் நீங்க சே ஏன்டா நிப்பாட்ட வேண்டாங்க? ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கேன் சார். நிப்பாட்டா தனியா தெரியுமா இல்லையா? சார் ஒண்ணுக்கு போறேன் சார். ஐயே டேய் சாரி சார். அவனை தூக்கி நிறுத்தி கட்டாயால குத்தி கேளுங்க. நீங்க இந்த விழாவில குத்துங்க. லாஸ்ட்ல அப்படியே குத்துறோம் நீங்க நிப்பாட்டுங்க. அப்படியே அடிங்க அப்படியே மேல தண்ணி அடிங்க. அப்படியே அடிங்க. அப்படியே அடிங்க. அப்படி நிப்பாட்டுங்க. அப்பாடா இப்ப எடுங்க. ஏய் என்ன நடக்குங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 6 மாசமா ஒரே கல்லடப்புங்க. நானும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு வைத்தியம் பண்ணி பார்த்தேன். அப்ப எல்லாம் கேட்காத ஒரு வைத்தியம் இப்ப ஏட்டியா நங்கின்னு குத்துனாரு பாத்தீங்களா? அதுல கல்லடப்பு கிளியர். சார் நம்ம ஆபீஸியா கக்கூஸ் ஆகிட்டா சார். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஏய் அவனை போ சொல்லுங்க. இதத்தானே படிச்சு படிச்சு சொன்ன. யார் கேட்டீங்க? எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தான் சார் கரெக்ட். ஆமா இப்ப எல்லாம் உங்க பனிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்டா மாறுது. ஏன் அப்படி? டேய் பேசாம போயிடுறா. போயிடும் போய் கிளியர் ஆனதுனால இருக்க போறேன். புறப்புறேன் நல்லா ஒர்க் பண்ணிக்கின்னு சொன்னா போவோம். சாரி சார் சாரி. பங்குனி மாசத்துல பனிஷ்மெண்ட் பாரு. அம்மா என்ன சும்மா யோசனை பண்ணிக்கிட்டு? கந்தசாமிங்கிற பேரை கேட்டாலே கதற பல பணக்காரங்க இருக்காங்க. அதுல ஒரு ரைஸ் மில்லோட பார்ட்டி நம்பர் என்கிட்ட இருக்கு. ஆந்திரா பார்ட்டி ரெங்காராவ்னு பேரு. போன போடுங்கனே. ஆயிரக்கணக்கில் கேளுங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே. அருமையான யோசனை. எங்க நம்பரை சொல்லு. உண்மையை சொல்ற வரைக்கும் விடாதே. ஓகே சார். ஹலோ ரைஸ் மில் ஓனர் ரெங்காராவுங்களா? சாரி சார். ஐயா யாருங்க? என்ன குரலை கேட்டா தெரியலையா? நான் தான் ஊரே கிழக்கிற கந்தசாமியா. அடச்சி பரதேசி. அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்த பயதானடா நீ. ஆமாங்க ஆமா. நீங்க யாரு? நான் தான்டா டிஐஜி பரந்தாமன். டிஐஜி பரந்தாமனா? ஐயா ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கீங்களா? சும்மா கொஞ்சம் செக்அப் பண்ணுங்க ஐயா. என்னையே செக்அப் பண்றியா நீ? ரைட்டாங்க. போலீஸ் இருக்குது பாரு. எங்க உலக்கறம் பாரு. டேய் ஐயோ பிடிச்சா மறுபடியும் குளிக்க. கோடி கோடியா ஊழல் பண்றானுங்க. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கைது பண்ணனா நெஞ்சு வலி கிட்னி வலின்னு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறானுங்க. குற்றவாளிக்கே போலீஸ்காரன் கூர்க்கா வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. போங்க போய் ஆஸ்பத்திரியில் போய் அட்டென்ஷன்ல நில்லுங்க. நமஸ்காரம் சார். ஐ எம் ஜேர்னலிஸ்ட் சிதம்பரம். குடிநீர் லாரியில சாராயம் கடத்துறவங்கள பத்தி ஒரு ஆர்டிகல் எழுத போறோம். உங்களோட போட்டோ எடுத்துக்கலாமா சார்? ஏன் போட்டோ எதுக்கு? மத்தவங்க உழைப்புல பேர் வாங்குறது எனக்கு பிடிக்காது. அந்த லாரியை கண்டுபிடிச்ச சேர சோழ பாண்டியங்க உள்ள இருக்காங்க. அவங்கள போய் பேட்டி எடுத்து போட்டோ பிடிச்சி நல்லா போடும். ஓகே சார். அந்த பக்கம் போங்க. என்னடி அது? நீயே பாரு. பரவாயில்லையே. வேஸ்டேஜ்னு நினைச்சேன். விஐபி ஆயிட்டாங்க. யாருமா? குடித்தண்ணி லாரியில சாராயம் கடத்தினவங்கள எங்களுக்கு தெரிஞ்சவங்க போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டாங்க அங்கிள். அவங்கள எப்படி உங்களுக்கு? பீச்ல என் கார் மாட்டிக்கிட்டப்ப இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னமா நீ உதவி பண்ணாங்கன்னு சொல்ற? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா விருந்து கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன்ல. நான் உங்களை ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போயிட்டேன். வாடி. வேண்டா ஜின்னா. அண்ணா சிரிப்பழகன் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டீங்க. இந்த சேரன் சோழன் பாண்டியன் என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறீங்க? நான் சொல்றது அப்படியே எழுது. உங்க அண்ணன் உலக பேமஸ் ஆக போறான்டா. எழுதுறான்.
அவன் கந்தசாமிகிட்ட போய் என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும், காது குத்தணும், வீடு கட்டணும், ரோடு பண்ணணும் எழுதி வைக்கிறான். ஆனா உங்க அண்ணன் என்ன எழுத போறேன் தெரியுமா? கந்தசாமி, உன் திருமுகத்தை ஒரே ஒரு தடவை நேரில் பார்க்கணும்னு கண்ணீர் மல்க எழுத போறேன். அதை பார்த்துட்டு சென்டிமெண்ட்ல லாக் ஆகி ஏதோ ஒரு கெட்டப்பில் வந்து என் காட்சி அளிப்பான். அந்த நேரம் பார்த்து வீடு பூரா செட் பண்ணி வச்சிருக்க வீடியோ கேமராவோட அவனை ஷூட் பண்ணி உலகம் பூரா அதை டெலிகாஸ்ட் பண்ணுவேன். டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓவர் நைட்ல ஒன்னே ஒபாமாவுக்கு ஈக்குவல் ஆயிருவான்டா. ஒபாமாவுக்கு இப்ப எழுதுறான். எழுதிட்டேனே. எழுதிட்டியா? என்னடா சொல்ற? டேய் நீ கிரேட்டா. முடி கொட்டினவங்க பூரா மூலக்காரங்கன்னு நிரூபிச்சிட்டடா. நிரூபிச்சிட்டடா. என்னடா நாகலிங்க பூனே நல்ல தகுடம்னே. நீங்க உண்மையிலே ஒபாமா ஆயிருவீங்க. ஐயோ அந்த சீட்டை கொடு, நான் போய் கட்டி போட்டு வந்துடுறேன். டேய் ஓவர் நைட்ல ஒபாமாடா. இந்த துருப்ப வச்ச நான் அவனை பிடிக்கல. என் பேரு தேங்காய் கடை தேனப்பல்லடா. கடையை காலி பண்ணிட்டு அப்புறம் தேனப்பன் நோன பண்ணிக்கிட்டா. அது எவன்டா மழை வரைக்கும் பால போடுறது மடப்படா. டேய் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கடா, தேங்காய் கடையை போனாலும் தேங்காய் அந்த தேனப்படம் விட்டு போகாரா, தெரிஞ்சுக்கங்கடா. கட்டிட்டீங்களா? கட்டிட்டுப்பா. ஏண்டா அண்ணன் சொன்ன வார்த்தை எதுவும் விட்டுக்கிட்டு போலையே? அண்ணே நீங்க விட்டாலும் விடுவீங்கண்ணே, நான் விடவே மாட்டேன். ஓப்பனிங்ல உங்க அண்ணன் உலக அளவுல ஃபேமஸ் ஆக போறான்டா அப்படின்னு சொன்னீங்களே, அதுல இருந்து எண்டுல ஓவர் நைட்ல ஒபாமா ஆக போறான்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் ஒண்ணு விடாம தீட்டி விட்டாடே. உலக லெவல் ஃபேமஸ் இருந்து எழுதி இருக்கியா? அப்ப இடையில வீடு பூரா பிட் பண்ணி வச்சிருக்க வீடியோ கேமரால ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி அது அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கந்தசாமி கவுண்டிங்க. ஐயோ எப்பல பாவி பயலே. மேட்ரை மட்டும் எழுதுனா போட்ட பிளான் எல்லாம் சேர்த்து எழுதி தள்ளிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே எவனோ தப்பு தப்பா எழுதுனதுக்கு பொம்பளை கெட்ட பிள்ளைலாம் வந்து அடிச்சிருக்காரு. இப்ப இந்த லெட்டர் பார்த்துட்டு என்ன எந்த கெட்ட பிள்ளை வந்து வெளுக்க போறான் தெரியலையே. இப்ப நான் கட்ட சீட்டை எங்க தருவேன்? கடல்ல பாருங்க எங்களை இந்த மாதிரி சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. கண்டுபிடிச்சு வரவு பூரா பல்கா இருக்கானே. நான் என்ன பண்ணுவேன்? சைதாப்பேட்ல இருந்து குரோம்பேட்டை வரைக்கும் சுத்திட்டு இருக்கோம். குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டேங்கிறானுங்கடா இந்த சிட்டில. எங்கடா ஹோட்டல்ல போய் தண்ணி கேட்டா டீ ஆர்டர் பண்ணு, டிஃபன் ஆர்டர் பண்ணு, அப்பதான் தண்ணி கொடுப்பேன்றாங்க. எப்படா குடுப்பானுங்க? எப்படி குடுப்பானுங்க? நீ என்னைய சொல்றியாக்கா? குளத்திலையும் குட்டையிலையும் கிடக்கிற தண்ணி எடுத்து பாக்கெட்லயும் பாட்டிலையும் அடைக்குது. பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, எப்படி குடுப்பானுங்க? ஹலோ யாரு? சின்னானா? நான் தான் டிரைவர் தங்கவேல் பேசுறேன். நம்ம சரக்கு லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சுனே. என்னடா மனுஷன் நம்மள மதிக்கிறானோ அந்த கடவுள் நம்மள கைவிடலடா. அங்க பாருடா. குடிநீர் வாங்க ரெப்பிடுவாடா. குடிநீரை வீணாக்காதீர்கள். ஆக்க மாட்டோம். திறந்து விடுடா. அவுத்து விடுங்க. ஏடா ஒரு டைப்பா இருக்கு. கார்பரேஷன் தண்ணி அப்படிதான் இருக்கும். சாராயம் மாதிரி இருக்குடா. சாராயமே தாண்டா அறிவு கெட்டவனே. காட்சி வடிகட்டின அசல் பட்ட சாராயம் தான். இவ்வளவு ஏற பார்த்தா தெரியல. குடிங்க. என்ன ஒரு 500,000 பேட்டரிய போட்டுருக்காங்க. அதான் லேசா எரிச்சல். ஒருவேளை எரி சாராயம் இருக்குமோ? இருக்கும். சென்னை குடிமக்களே, சாராயம் குடிப்பீங்களா? வேணுமா? எங்க இருக்கு? ஆசையா இருக்கு, காசு இல்லையே. அட்ரஸ் கொடுத்துட்டு அடிச்சிட்டு போங்க. நாளைக்கு வீட்டுல வந்து வச்சு பண்ணிக்கலாம். போங்க. ஒரு வழிதான். போங்க. வாங்க. தெளிச்சு விடு. அவனுக்கு எல்லாம் லைன்ல நில்லுங்க. எங்கடா சரிச்சுட்டானா? டேய் லைன்ல நில்லுடா. டேய் என்ன அநியாயம் பண்றீங்க? டேய் அட்ரஸ் கொடுத்தா எங்க ஓடுறியா? டேய் அத்துட்டு ஓடுறா. எவனா தெரிஞ்சே? டேய் நாங்க தான் திறந்ததுக்கு என்ன? எதுக்குடா தெரிஞ்சீங்க? சென்னை குடிமக்களுக்கு கொடுக்கறதா வேணா. எப்பறா திறக்கலாம்? என்னடா நின்னு பேசுறா? இப்ப என்னங்கற நீங்க? எங்க முதலாளிக்கு என்ன பிச்சிருவாரு. ஏய் எங்க விக்கல் நிறுத்துறதுக்கு கடவுளா அமைச்சு வச்ச லாரி இது. நாங்க தரப்போம், குடிப்போம், கொடுப்போம், குடும்பம் கூட நடத்துவோம். வேணும்னா குடிச்சிட்டு போ, இல்ல உட்கார்ந்து இப்போ உலக பலர உண்டு. கொடு கொடுத்தாயா லாரிய திறந்து என் புத்தி எங்க போகுதையா வீட்டை மறந்து.
என்னடா இங்க கலாட்டா? வணக்கம் சார். என்னடா கலாட்டானா செருப்பால உனக்கு வைக்கிறியா? யோ வெள்ள போலீஸ் என்ன அடிக்க உனக்கு லா கிடையாதுயா? காக்கி போலீஸ் மட்டும் தான் அந்த லா இருக்கு. கேட்ட தள்ளாட்டா நடக்கும். ஆமா. என்கிட்டயே திமிரா பேசுறீங்களா? குடிச்சிட்டு ஆட்டமா போடுறீங்க. 3 பேரையும் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிட்டு வர்ற ராஸ்கல்ஸ். அதென்ன உள்ளதுலயே இங்க தட்ட முடியாதா? கேக்குறான்ல சொல்லு. என்கிட்டயே சட்டமா? சட்டமா? தள்ளுங்க தம்பி. உன்னால முடியுமா? அப்படி கேளு. இவங்க 3 பேரும் யார் தெரியுமா? எங்களோட தான தலைவங்க. இலவசமாக சாராயத்தை லாரியில கொண்டு வந்து குடிக்க கொடுக்கறாங்க. உன்னால முடியுமா? ஒரு பெக்கு வாங்கி கொடுக்க. அட்லீஸ்ட் ஒரு பெக்கு. எங்களை பத்தி சொல்லு. எங்களை குடிக்க வச்ச சிவன் விஷ்ணு பிரம்மா எங்க தெய்வங்க. வேணும்னா நீங்க குடிச்சிட்டு போங்க. குடி தண்ணி லாரியிலையா சாராயத்தை கடத்துறீங்க? என்ன பண்றப்ப? ஹலோ என்ன? ஹலோ கண்ட்ரோல் ரூம். வராதீங்க வராதீங்க. கண்ட்ரோல் செல்லா. ஹலோ கண்ட்ரோல் ரூம். கோடம்பாக்கம் ஆற்றூர் போலீஸ் ஸ்டேஷன். இவனுங்க 3 பேர் தான் சார். ஆண்டவனா எங்கப்பா அவரை காணோம்? நம்ம ஆண்டவன். ஒழுங்கா இருப்பீங்கன்னு வெளியே விட்டா சாராயம் கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ இல்லாண்டவா அதாமல சத்தியமா நாங்க இந்த தப்பும் பண்ணல. அனாமத்தா நின்னுக்கிட்டு லாரி விக்கலோட வந்த நாங்க தண்ணி நினைச்சு குடிக்கலாமே குழாய திறந்தா வெறும் சாராயமா கொட்டுது. அத நாங்க குடிச்சோம். அது தப்பா? தப்பு இல்லடா. தப்புன்னா ஜெயில பிடிச்சு போடுங்க ஆண்டவரே. எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாத ஆண்டவனே? சாராயம் கடத்துற அளவுக்கு எங்களுக்கு ஏது கெப்பாசிட்டி? உங்களை என்ன பண்றதுன்னே தெரியலையேடா. எப்ப பார்த்தாலும் ஏடா விடமா பண்ணிட்டு இருக்கீங்களே. யோ கான்ஸ்டபிள் ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போன் போட்டு லாரி ஓனர் யாரு? டேய் ஸ்ட்ரக்சர் தள்ளுற மாதிரி தள்ளுங்கடா. வணக்கம் இன்ஸ்பெக்டர். அரெஸ்ட் வாரண்டோட நீங்க தேடிட்டு இருக்கிற லாரி ஓனர் நான் தான். என்ன முழிக்கிறீங்க? எனக்கு உள்மூலம் அதை நிர்மூலமாக்குறதுக்கு அடுத்த வாரம் ஒரு ஆபரேஷன். அந்த வேலையை பாருங்க டாக்டர். இவருக்கு இன்டர்னல் ஃபைல்ஸ். உடனடியாக ஆபரேஷன் பண்ணலனா உயிருக்கே ஆபத்து வந்துடும். இது இவருடைய எக்ஸ்ரே சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ். அட்வொகேட் சார், உன் தொழில பாரியா? இன்ஸ்பெக்டர், இவருக்கு ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் ஹாஸ்பிடல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க கோர்ட் உத்தரவு. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க இன்ஸ்பெக்டர். பாவம் அப்புறம் உங்க வேலை போயிடுவோம். செத்துற போறாயா? சீக்கிரமா தள்ளிட்டு போங்க. நான் செத்துற போறேன். முட்டாளே கண்டா, உன் பேரை எவனோ மிஸ்யூஸ் பண்றான். அதை வச்சு அம்பிட்டு பண்ணி என்ன யூஸ் பண்றாங்க. இனிமேல் தாங்க முடியாது, வாங்க முடியாது. அதனால நானே இறங்கி அவனை கையும் குளமா பிடிச்சு ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சு உன் பேரையும் காப்பாத்தி என்னோட உடம்பையும் காப்பாத்துற. என் பேர் தேங்காய் கடை தேனப்பெண்ண. கடையை காலி பண்ணிட்டல, அப்புறம் என்ன அடமொழி? கடையை வேணா காலி பண்ணலாம்டா. அடமொழியை அழிக்க முடியாத பேப்பட. கந்தசாமிங்கிற பேர்ல வண்டி என் கண்ணால அவனை காட்டி கொடுத்துட்ட. இப்ப பிடிக்கிறவன எஸ்கேப்பா. அந்த வண்டியை ஃபாலோ பண்றான். அந்த வண்டி எங்க போகுது யாருக்கு தெரியும்? சரி வாடகை எவ்வளவு? வாடகையா? இவனை வேற மாதிரி டீல் பண்ணிட வேண்டியதான். நான் யார் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். டெடெக்ட் எஸ்ஏ சி இன்ஸ்பெக்டர். எஸ்ஏவா இன்ஸ்பெக்டரா? எஸ்ஏ. இதுல யார் பெரிய ஆளு? எஸ்ஏ தானே முதல்ல சொன்னேன். அப்ப அவர் தானே பெரிய ஆளு. நான் எப்படி நம்புறது? கொஞ்ச நேரம் போலீஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறேன்டா. ஆமா முருகா ஆட்டா. இப்ப என்ன சொல்ற? நம்புறாங்க. எல்லா வண்டியை எடுக்க நல்ல வேலை திருப்பி அடிக்கல. அத்தீவன் பாட சொல்லி அடிப்பானே. கும்பரையா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டேய் ஆட்டோ பின்னாடி போகுது போடி. லட்சுமி லட்சுமி இல்ல. டேய் நீ ஆட்டோ திருடன்ல? இவன் கிட்டே வா. இவன் அன்னைக்கு சேவல் கட்டப்புல இருக்கும் போதே உரி உரின்னு உரிச்சானு. இன்னைக்கு எஸ்ஏங்கிற கட்டப்புல வந்திருக்கிறேங்கிற ஆட்டோக்காரன் போட்டு விட்டான்னா கொண்டு குழம்பு வச்சு கடக்கு முடக்குன்னு குடிச்சிருவானு. ஐயோ பாக்குறானு. அவன் யார் உள்ள படுத்திருக்கிறது? அவன் சொல்லாதீங்க சார். அவர் உங்களோட பெரிய ஆபீசர். பெரிய ஆபீசரா? வர சொல்லு. எஸ்ஐ சார் வெளியே வாங்க. ஐயோ இவன் வேற எஸ்எஸ்ஆர் நம்பி யாருங்கிறானு. இவனை போய் பெரிய ஆபீசர் நீயா? கொய்யால இவன்னு சொல்லாதீங்க சார். டிடெக்டிவ் எஸ்ஏ. டிடெக்டிவ் சேவல் வேஷம் போட்டு சின்ன பெண்ண வேணவன் தானே? ஆமாங்க ஐயா.
எதுக்காகடா இந்த பிட்டு? அது இந்த கந்தசாமிங்கிற பேர்ல ஒருத்தன் போலீஸ் கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் சார். அவனை கையங்களவுமா நானே பிடிச்சலாங்கிறதுக்காக இப்படி ஒரு பிட்டு. கந்தசாமி நீ ஆமா, நீ என்ன கந்தசாமிய பிடிக்கிறதுக்கு ஏசியா? இல்ல சார். டிசியா? இல்ல சார். இல்ல பிசியா? அந்த மாதிரி போஸ்டிங் கவர்மெண்ட் எனக்கு இன்னும் அலாட் பண்ணவே இல்லை சார். கவர்மெண்டே இதை உனக்கு அலாட் பண்ணணுமா? பண்ணா நல்லா இருக்கும். நாங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். வா, நானே அலாட் பண்றேன். எத்தனை பேர் போஸ்டிங் இனிமே தமிழ்நாடு போலீஸ் கண்ணில் பட்டே உரிச்சிருவேன். ஓடிப்பா, வண்டி எடு. டேய் 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 வாடா. என்ன சார்? இங்க நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நக்கல. இப்ப நீங்க அடிச்ச அடியில டோட்டல் சேனலும் ஸ்டக் ஆயிடுச்சு சார். ஓப்பன் ஆகிறதுக்கு எப்படி 5-6 நாள் ஆகும். சிப்பா ஆகட்டும் சார். சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னைய கொஞ்சம் உங்க வண்டியில ஏத்தி என் வீட்டு வரைக்கும் அந்த கண்ணதுக்கு இதே கன் மாதிரி பிரமாதமா இருக்கு. வண்டி எடு. நல்லா பிரியாணியா திம்பாம் போல் இருக்கு. என்ன டேய் எஃப் சேனலுக்கு மாத்ரா. சைலன்ஸ். ஓடா. So those two behind point there. ஹாஸ்டல் வார்டன்னா என்னைய தூங்க விட மாட்டேங்கிறாங்க. நான்சென்ஸ். வைடா ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஓடியா. டேய் ஓடாதீங்க, நில்லுங்க. ஓடியா. உங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ண போறேன். எங்கடா ஓடி ஒளிஞ்சிட்டீங்க? மரியாதையா வெளியே வந்துருங்க. இந்த மேஜர் சந்திரகாந்த பத்தி உங்களுக்கு தெரியாது. மிலிட்டரியில நான் பார்க்காத ராக்கெட் யாரா நீங்க பார்த்துட்டீங்க? எத்தனை வாரம் பார்த்திருப்பேன், எத்தனை ராக்கெட்டை பார்த்திருப்பேன். பிரிட்டிஷ்காரனுடைய பீரங்கியை நேருக்கு நேரா சந்திச்சவன்டா இந்த மேஜர். கம் அவுட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபயர் மாதிரி இருக்கணும். இப்படி நெருப்போட விளையாட எப்படா மேல போவீங்க? நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள மரியாதையா எல்லாரும் வெளியே வந்துருங்க. இல்ல நான் எரிமலையா குமரிடுவேன். Come on. 1 2 3. சாப்பெல்லாம் பண்ண முடியாது. பார்த்தா தெரியல, பாடியை திட்டி சுடுகாடுக்கு போய்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணு இங்க சும்மா ஆடல. ஆளுக்கு ஒரு புல்லு, தலைக்கு 100 ரூபாய் கையில தனியா கொடுத்துருக்காங்க. அதான் கூட வந்தீங்கன்னா எங்க அண்ணன் இதை விட அதிகமாவே கொடுப்பாரு. அண்ணா, உங்க கெஸ்டுங்க எல்லாம் வந்திருக்காங்க. வெல்கம் மிஸ்டர் சேரன் சோழன் பாண்டியன். காயத்ரி, ஒரு குட் நியூஸ் டி. டென்னிஸ் பிளேயர் மகேஷ் பூபதி 11:30 ஃளைட்ல சென்னைக்கு வராரு. ரியலி? ஐயோ, அப்ப ஃபர்ஸ்ட் புக்கே நாம தான் கொடுக்கணும். கம் ஆன். அண்ணா, இவங்க எல்லாம் நல்லா கவனிச்சு அனுப்புங்கண்ணா. நீ சொல்லி நான் எதுடா கேட்காம இருந்திருக்க? நீ போ, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். Thank you. Bye bye. Bye. வாங்கப்பா போலாம். போலாமே. வாங்க. தொப்பி மேடம், ஸ்டாப். என்ன? விருந்து முடியறதுக்குள்ள விட்டுட்டு போனா எப்படி? கொஞ்சம் பணம் எல்லாம் பார்த்து சேர்த்து குடுக்க சொல்லிட்டு போங்க.
அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எங்க அண்ணன் நிறையவே கொடுப்பாரு. அப்ப சரி கேட்க வாங்கிட்டு போங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டேய் பேன பத்தியா பெருசா இருக்கு. ஏய் கூல் ட்ரிங்க்ஸ்டா. கூமுட்ட கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா குடல் ரம்பிராது. அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? அதான் அங்க கொடுக்க போறாங்களா, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதுவும் சரிதான். வைடாங்க. ஓகேவா? வணக்கம் சார். ஏன் சார் உங்க முகரைய எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதே. பாத்துக்கலாம். ஹலோ சேரனையா? இது அனுப்பி வைக்கிறேன். இதுல யார் சேரன்? சார் நான் தான் சேரன். நீங்க முதல்ல போய் வாங்க. சார் 3 பேர் ஒண்ணா வந்தா ஒண்ணா போய் வாங்கிக்கிறோமே, ஏன் தனித்தனியா பிரிக்கிறீங்க? ஏன் அவசர பண்றீங்க? எல்லாருக்கும் உண்டு. அப்படியா? ஒவ்வொருத்தரா போய் வாங்கிங்க. அவர் கையை விடுங்க முதல்ல. நிறைய இருக்கு. வச்சோண்டா நீ நம்ம முண்டு ஆளா போய் வாங்குறோம். பரவாயில்ல உண்டு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. இந்த தண்ணி லாரியில சாராயம் கடத்தினவங்கள போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தது நீங்க தானே தம்பி? ஆமாண்ணா நான் தானே. நானே. வெரி குட். அண்ணா கீழே 2 பேர் இருக்கானுங்க. அவனும் சுத்த வேஸ்ட்ண்ணா. இதுல முழு மூச்சா தீவிரமா ஈடுபட்ட ஒரே ஆள் நான் தானே. பேப்பர்லாம் கூட பாத்திருப்பீங்களா? பெருசா கண்ணாடி போட்டுட்டு சென்டர் ஃபிகர்ல அது நான் தானே. நீங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எனக்கே கொடுத்துருங்கண்ணா. ஏய் முக்கியமான விருந்தாளிடா, பார்த்து நிறைய தாராளமா கொடுங்க. குமுக்குறம் போல இருக்கு. பின்ன பிள்ளையாருக்கு பெரிய பமானாச்சே உடுவானா குடோன் வகிருக்காரடா, ரொப்பிட்டு தான் வருவான். தின்னுகிட்டே வெளியே போ. சரிண்ணா. ஏண்டா போனா உடனே வர மாட்டியா? எப்படிடா வர முடியும்? அதான் வர முடியாம வந்துட்டு இருக்கானே. மூக்கு பிடிக்க ஏத்திட்டான். டேய் எங்களுக்கு ஏதாச்சும் மிச்சம் மீதி வச்சிருக்கியா இல்ல நீயே எல்லாத்தையும்? ஏன்னா பேரே பிள்ளையாரப்பன் சார், அதனால கேட்க வேண்டியதா இருக்கு. ஹலோ யாரே? சோழனியா? நான் தான் சார். இதுல யார் சோழன்? நான் தான். நீங்க போங்க. இருடா, இந்த 2 ரூபாய் என்னோட லஞ்சமா வச்சுக்கங்க சார். முதல்ல என்ன அனுப்பிச்சுடுங்க. லஞ்சம் வாங்குற அளவுக்கு எங்க முதலாளி என்ன பஞ்சத்துல வைக்கல. சோழன் நீங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. ஹலோ ஹாய் சார். இவங்க எல்லாம் உங்க செக்யூரிட்டியா? இவ்வளவு மரியாதை விருந்து கொடுக்குற ஒரே ஆள் நீங்க தான் சார். ஓ அப்புறம் இந்த முதல்ல வந்தவன் என்ன சாப்பிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விருப்பப்படல. ஏன்னா நான் புறமக்காரன் இல்ல. ஆனா அவனை விட கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா போதும் ப்ளீஸ். ஏண்டா பிள்ளையாரப்பா, சைவமா அசைவமா? ரெண்டையும் கலந்தே போறாங்களா? ஐயோ நல்ல பெல்ட் அவுத்து விட்டு அவங்களே அவுத்துறாங்களா? ஐயோ நான் சாராயம் கடத்தினா உங்களுக்கு என்னடா? பாண்டியனா? இந்த போயிட்டே இருக்கல போங்கன்றதுக்குள்ள ஓடுறாரு. என்னடா ஓவாதரா? ஓவாதராவா? ஓ போவாதராங்கறியா? ஏண்டா நீங்க மட்டும் வாய் வெந்து போற அளவுக்கு சுட சுட ரெப்பிட்டு வருவீங்க, நாங்க மட்டும் போக கூடாதோ? நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணல. ஏண்டா உங்களுக்கு இந்த கெட்டன்னா பொறாம பிடிச்சிருங்களா? போடா போயிட்டு வா. நீ பெரிய பையன், நீ சின்ன பையடா. ஷோ போடா. இப்ப பெரிய பையன், இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? ராஸ்கல்ஸ், நீங்க எல்லாம் நண்பங்க, சுயநலவாதிகளா? வீட்டுல அக்கா நல்லா இருக்காங்களா? ஐயா எங்க? அங்க இருக்காரா? ஐயா வணக்கம் சாமி. என்ன இலையும் காணா கறியும் காணா? ஐயா நான் பெருவூர்காரன், நல்ல மூக்கு பிடிக்க நிறைய சாப்பிடுவேன். கூச்சப்படாம அவங்களுக்கு போட்டதை விட எனக்கு நிறைய போட சொல்லுங்க. 1 வருஷத்துக்கு மறக்கப்படாத. ஆமா வேமா போட சொல்லுங்க, பசிக்குது இல்ல? ரொம்ப ஆசைப்படுறான்ல, கொடுங்களேன்டா. சொல்றாரு. ஏண்டா வதச்சாமிச்சாங்களே சொன்னியா? நான் சொன்னா நீ கேட்டிருக்க மாட்டேன். ஏண்டா நீ சொன்னிய அவன் கேட்டானா? வந்தானா கேப்பா? வேணாண்டா, கைய தூக்க முடியல. தொடச்சு விடு. போதும். சாப்பாடா
சோத்துக்கு வழி இல்லாத நாய்களா சோஷியல் சர்வீஸா பண்றீங்க? என்ன அது அது என்ன எனக்கு மட்டும் ரெண்டு? ஏண்டா நக்கலா? டேய் நீங்களா நன்மைகளாடா? போகும்போது ஒரு வார்த்தை சொல்றியாடா? சரி வாயால சொல்ல முடியல, ஒரு கண் ஜாடையாவது காட்டி இருக்கலாம். எருமாடு மாதிரி 5-6 பேர் சேர்ந்து உள்ள வச்சு இடுப்பு கீழே மிதிக்கிறாங்கடா. என்ன ஏதுன்னு ஒருத்தராவது எட்டி பாத்தீங்களா? அது பரவாயில்லடா, நாங்க 2 பேரும் உனக்கு வச்சிருந்த ஜூஸ குடிச்சிட்டோம். ஆமாண்டா. எது எனக்கு வச்ச சூசு குடிச்சிட்டீங்களா? அதை நம்பிதானடா இங்க வந்து. கடைசியா போன அந்த கருப்பனை கூப்பிடுங்கடா. மறுபடியும் வாழைப்பழம். ஒருத்தருக்கா கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். அண்ணனும் தங்கச்சியும் நம்மள திட்டம் போட்டு அடிச்சிட்டாங்கடா. அவளை சும்மா விடக்கூடாது. ஆமாடா, அவளை பழிக்கு பழி, உதைக்கு உத, கடிக்கு கடி, அடிக்கு. நமக்கு விழுந்தடி உடம்புல அவளுக்கு விழ போறடி